பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 16வது வசனம். எரேமியா 31:16 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். திரும்பவும் வாசிக்கிறேன் அந்த உங்களுடைய கவனத்துக்காக. எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அதிலே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய அல்லது நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறதை பார்க்கலாம். அது என்ன வார்த்தை? அந்த எரேமியா 31:16 சொல்லுகிறது, உன் கண்களை காத்துக்கொள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. உன் கண்களை காத்துக்கொள். ஆம், இந்த கடைசி காலத்துல நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வேலையை காத்துக்கொள்ள வேண்டும், நமக்கு தேவன் தந்த பொறுப்புகளை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருக்கும் போது இங்க இந்த எரேமியா 31:16 சொல்லுது, உன் கண்களை காத்துக்கொள் என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும். உன் கண்களை காத்துக்கொள். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கண்கள் என்பது அது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. இந்த வேதாகமத்திலே முழு குடும்பமாய் கல்லெறிந்து கொல்லப்பட்டவர்கள் உண்டு. இந்த வேதாகமத்திலே முழு குடும்பமாய் காக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள் உண்டு. இந்த வேதாகமத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அதிசயமானவர்களாய் உயர்த்தப்பட்ட சரித்திரம் உண்டு. இப்படி கண்களை காத்துக்கொள் என்று சொன்னா, நாம் காத்துக்கொள்வதற்கு எவ்வளவோ வழிகள், என்னென்னமோ காரிய பொறுப்பு இருக்குது. ஆனா அதிலே இங்க அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், கண்களை காத்துக்கொள். அந்த கண்களை காத்துக்கொள் என்பது எதை குறிக்கிறது? இந்த கடைசி காலத்திலே நம்முடைய கண்களின் வழியாய் எந்த தவறும் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய கண்களின் வழியாய் மீறுதல்கள் ஏராளம் உண்டாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது கண்ணு தானே, கண்ணு மொழிதானே, கண்ணுக்கு மேலக்கு இமதானே, அது சோத்திரம் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற தோலுக்கு உள்ளதானே இருக்கு அப்படின்னு சொல்லி சில கண்களை அற்பமா நினைக்கலாம். அதை குறித்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, உங்க சரீரத்திலேயே ரொம்ப கவனமா பாதுகாக்க வேண்டிய உறுப்புகள் என்கிற அவயவங்கள் எது என்று சொன்னா, அது தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி, கர்த்தர் நல்லவே, அது கண்களை தான் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய பிரதான உறுப்பாய் இருக்கிறது, பிரதான அவயவமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவை.
இந்த கண்கள் நினைத்தால் கர்த்தர் நல்லவே, எந்த ஒரு மனுஷனையும் கவர்ந்து இழுக்க முடியும். இந்த கண்கள் நினைத்தால் ஆண்டவரை பக்கத்திலிருந்து பார்க்க வைக்க முடியும். ஆண்டவர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். ஆனா கண்ணுக்கு மட்டும்தான் சக்தி கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். ஆனா கண்ணுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சக்தியை கொடுத்திருக்கிறார். அப்போ எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சக்தி என்பது என்ன? கர்த்தர் நல்லவே. இந்த சக்தி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சக்தியை குறித்து நாம் பார்க்க போனால் அதற்கு நிறைய விளக்கங்கள், வியாக்கியானங்கள் உண்டு. ஆனாலும் ஒரே ஒரு சக்தியை குறித்து நாம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப இந்த சக்தி என்பது எதை காண்பிக்கிறது? எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 69வது வசனம். எஸ்ரா 2:69. அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இங்க சக்தி என்றால் அதற்கு என்ன அருமையான ஒரு விளக்கம் பாருங்க. பலன் என்பதற்கும் சக்தி என்பதற்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ஆண்டவர் கண்கள்ல நல்ல சக்தியை கொடுத்துட்டாரா, அந்த சக்தி என்ன செய்யுமா, தேவனுடைய ஆலயத்தின் திருப்பணிக்கு என்று சொன்னால் பிரதிஷ்டை பண்ணப்படுகிற நாட்களிலே ஆலயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு 61,000 தங்க காசு, 5,000 ராத்தல் வெள்ளி, 100 ஆசாரிய வஸ்திரங்கள், இதெல்லாம் உருவாக்க முடியும். அப்போ சக்தி என்பது என்ன? சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற பலத்தை விட தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கிற பலன் ரொம்ப பெரிய பலன் என்பது ஒன்று. அதுதான் சக்தி. அப்போ கர்த்தர் நல்லவே. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இது யாருக்கு ஆண்டவர் சொன்னார்? கண்களை காத்துக்கொள்ளுங்கிற வார்த்தை சக்தி யாருக்குரியது என்று சொன்னா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உரியது. ஏனென்று சொன்னா, கர்த்தர் நல்லவே. ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தையை எல்லாரும் விரும்புறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை தன் கண்களால் இவர்களை பார்க்கிறது, சிரிக்கிறது. அந்த குழந்தையுடைய பார்வை பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கவர்ந்து இழுக்க வைக்குது. அதே போல அந்த குழந்தைக்கு யாரை பிடிக்கும்னா, அந்த குழந்தைய யார் ரொம்ப கவனமா பார்க்கிறாங்களோ அவங்கள அந்த குழந்தைக்கு பிடிக்கும். ஒரு சின்ன குழந்தையுடைய கண்ணே பெரிய மனிதர்களை கவர்ந்து இழுக்கிறதுனாக்கா, இன்னைக்கு நம்முடைய கண்கள், ஒவ்வொருத்தருடைய கண்களையும் ஆண்டவர் நல்ல சக்தி நிறைந்த கண்களாய் வைத்திருக்கிறார். அந்த சக்தி என்றால் என்ன? நமக்கு பொதுவான பலன் எவ்வளவு இருக்கிறதோ, பொதுவான சுகம் எவ்வளவு இருக்கிறதோ, அதெல்லாம் மிஞ்சி ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த சத்துவத்துக்கு பெயர்தான் சக்தி. அப்ப கண்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்துல நிறைய நாகரிகங்கள் கிரியை நடக்கும், சிற்றின்ப காரியங்கள் நடக்கும், நிறைய ஆதாமயத்தின் கொடுங்கோல்கள் எழும்பும், அல்லது செய்யத்தகாத செயலெல்லாம் ஆங்காங்கு சம்பவிக்கும். அப்படிப்பட்ட இந்த கொடிய காலத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னா, முதலாவது கண்களை காத்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கண்களை எதனால் காத்துக்கொள்வது?
குதிரைக்கு கடிவாளம் போடுவதை போல நம்முடைய கண்களுக்கு கடிவாளம் போட்டா சரியாயிருமா? ஓ கர்த்தர் நல்லவை. கண் பார்வை ஆபரேஷன் பண்ணினவர்களுக்கு கண்ணாஸ்பத்திரியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு ஸ்கிரீன், அதாவது ஒரு கிரீன் கலர் ஒரு கிளாத் ஒண்ணு ஒரு கண்ணுல தொங்க விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு திரைய தொங்க விட்டாக்கா சரியாயிருமா? கர்த்தர் நல்லவன். இல்லாவிட்டா இந்த கண்களை காத்துக் கொள்ளுவது, கர்த்தர் நல்லவை, இந்த கண்களை மறைத்துக் கொள்வது எப்படி? எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கண்ணுக்கு என்று ஆண்டவர் ஒரு அற்புதமான சக்தியை வைத்திருக்கிறார். அந்த அற்புதமான சக்தி என்னன்னாக்கா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது சமீபத்தில் இருக்கிறவனையும் பார்க்கும், தூரத்தில் இருக்கிறவர்களையும் பார்க்கும். இந்த கண்களுக்கு அற்புதமான சக்தியில இன்னொரு ஆண்டு வச்சிருக்கிறார். என்னன்னா, என்னைக்குமே இந்த கண்கள்ல 2ல் 1 கண்ணு மட்டும் அழுகவே அழுகாது. அது அழுதா, கண்ணீர் வடிச்சா 2 கண்ணும் சேர்ந்துதான் அழுகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த 2 கண்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. அது ஒரே போல செயல்பட வேண்டும் என்று சொல்லி, அப்போ அந்த அளவுக்கு இந்த கண்ணிலே ஆண்டவர் நிறைய அற்புதங்களை வைத்திருக்கிறார். இந்த கண்ணுக்குள்ளே நிறைய அதிசயங்களை வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல கண்ணுக்கு சோத்திரம் மையிடுவார்கள். சோத்திரம் ஐப்ரோ மை என்று ஒரு காலத்திலே சொன்னார்கள். அது ரொம்ப பிரபல்யமா இருந்தது, ரொம்ப வேகமாய் வளர்ந்தது. அது ஒரு தனி தொழிலா இருந்தது, கண்ணுக்கு மையிடுவதா இருந்தது. அதுக்கப்புறம் அது நிலைமை என்ன ஆயிடுச்சு? மையிட்ட கண்களின் நிலைமை அடுத்து சாயம் பூசுகிற நிலைமையா மாறிச்சு. அவங்க கட்டுற சேலை, அவங்க உடுத்துற ஜாக்கெட்டு, அவங்க கையில வச்சுக்கிற பர்சு, அதுக்கேத்த மாதிரி கண்ணுக்கு மேல இருக்கிற இமையில இருக்கிற முடியில, அல்லது கண்ணு நெற்றிக்கும் கண்ணுடைய இமைக்கும் நடுவில் இருக்கிற தோல் பகுதியில விதவிதமான நிறங்களை பூசுகிற பழக்கம் வந்தது. இப்போ அடுத்தது அந்த நிலைமை என்ன ஆச்சுனாக்கா, அது அப்படியே வளர்ந்து, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கண்ணுக்கு உள்ளே ஒரு கருவிழி ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த கண்ணுக்கு உள்ளே இருக்கிற கருவழியை மனிதர்கள் தொட ஆரம்பித்தார்கள். அந்த கருவிழிதான் பார்வை என்று சொல்லி அந்த பார்வை ஆராய ஆரம்பித்தார்கள். அப்படி ஆராய ஆரம்பித்ததனால் வந்தது தான் கண்ணாடி. இந்த கண்ணாடிய போட்டாக்கா அது நல்ல பார்வை தரையும், இந்த கண்ணாடிய போட்டாக்கா நீர் வராது, இந்த கண்ணாடிய போட்டாக்கா தலைவலி இருக்காது என்று சொன்னார்கள். அப்புறம் அந்த கண்ணாடி போடுகிற காரியத்துல நிறைய மாற்றங்கள் வந்தது. தலைவலி கண்ணாடி என்று சொன்னார்கள். ரீடிங் கிளாஸ், படிப்பதற்கான கண்ணாடி என்று சொன்னார்கள். தூர பார்வை கண்ணாடி என்று சொன்னார்கள், கிட்ட பார்வை கண்ணாடி என்று சொன்னார்கள். சமீபத்திலே வீடியோ ரெக்கார்டிங், நம்முடைய ஊழியத்துல சீக்கிரத்துல வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போறோம். அதற்கென்று ஒரு தனிப்பட்ட யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல விசேஷமானது, 1 மேலே போடக்கூடிய சட்டை, 2வது கண்ணுக்கு போடக்கூடிய கண்ணாடி. நான் எப்போதுமே பயன்படுத்துகிற கண்ணாடி என்பது யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அல்லது சாதாரண முறையில் பயன்படுத்தி விட்டுவிடுகிற கண்ணாடி. அதுல கொள்முதல் மொத்த விலையே 75 ரூபாய், ரொம்ப போனாக்கா 100 ரூபாய் தான். அதுலயும் அந்த ஸ்ட்ராங் அந்த நல்ல ஃப்ரேம், அதாவது இரும்பினால் ஆன அந்த ஃப்ரேம் உள்ளது மட்டும்தான் அந்த 75 ரூபாய் இல்லாட்டி 100 ரூபாய் கொடுத்து வாங்குவேன். அந்த கண்ணாடி தான் இந்நாள் வரைக்கும் பயன்படுத்து. ஏன்னா நான் பயணங்கள் தொடர்ந்து போகும்போது பல நேரத்துல பயணத்திலே கண்ணாடி தொலைந்து விடுகிறது. அப்புறம் கர்த்தர் நல்லவே பிரசங்கம் பண்ணிட்டு வர்ற இடத்துல சில இடத்துல தொலைந்து விடுது. இதனாலேயே நிறைய விலை மதிப்பு கொடுத்து பெரிய கிளாஸ் வாங்குறது இல்லை.
மெயினா இந்த யூஸ் பண்ற கிளாஸ் யூஸ் பண்றது காரணம்னா, நான் படுத்திருக்கிற இடத்துல படுக்கும்போது பைபிள் படிக்கிறது மற்ற கதைகளை பார்த்துட்டு அப்படி போட்டுருவேன். அப்போ மேல படுத்து உருண்டு ஏஞ்சி பார்த்தாக்கா கர்த்தர் நல்லவே. அந்த கண்ணாடி முதல் நாள் வேற மாதிரி இருக்கும், மறுநாள் மனம் திரும்பின மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கும். இதனால தான் நான் வெறும் அந்த 100 ரூபாய்க்குரிய கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்றது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங்காக இப்போ ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் ஒன்று நாங்க போய் கன்டெஸ்ட் பண்ணி அதுல ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். ஆர்டர் பண்ணிட்டு சோதரம் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அவர் அதோடைய வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஊழியம் தானேன்னு ஆர்டர் கொடுத்து வந்தாச்சு. இப்போ இந்த கண்ணாடியானது நான் டெஸ்ட் பண்ணது ஆர்டர் கொடுத்தது மதுரையில். அதோட ஆர்டர் எடுத்துக்கிட்டு நேர டெல்லிக்கு போய் டெல்லியில இருந்து அதற்கண்டு விசேஷித்த ஃப்ரேம் விசேஷித்த கிளாஸஸ் போட்டு அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையில 2-3 பாக்ஸஸ் போட்டு அதுக்குள்ள பெரிய காஸ்ட்லியான கிளாத் எல்லாம் வச்சு அதை ப்ளூ டாட் கொரியர் மூலமா ரொம்ப செக்யூரா எனக்கு அனுப்பலாம். அது வந்த பிறகு நான் பார்க்கிறேன், அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தாக்கா அந்த கண்ணாடி முழுவதுமே ப்ளூ கலர்ல இருக்கு. அதாவது பார்க்கறதுக்கு வெள்ளை கண்ணாடி தான், ரீடிங் கிளாஸ் தான், ஆனா அதுக்குள்ள ஒரு ப்ளூ இருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், எப்படி இந்த கண்ணாடி வெள்ளையா இருக்கு ஆனா அதுக்குள்ள பார்த்தா ப்ளூவா இருக்கு. சரி, இப்ப வெள்ளை கண்ணாடியா இருக்கு, பார்க்கும்போது ப்ளூவா தெரியுது, ப்ளூ கண்ணாடியா இருக்கு. அப்புறம் அதை போட்டு ஒரு முறை ட்ரையல் வீடியோ ஒன்று எடுத்து ட்ரையல் வீடியோ எடுத்து பார்த்தாக்கா ஒரு ஆச்சரியம், அந்த ஒயிட் போய் ஒயிட்டுக்கு அடுத்து ப்ளூ போய் அந்த ப்ளூக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கலரும் அதுல இருக்கு. அப்போ ஒரே ஆச்சரியம், பார்க்கறதுக்கு நார்மல் கிளாஸ் தான் இருக்கு, ஆனா அதுல அழகான ஒரு ப்ளூ ஷேடிங் ஒன்று இருக்கிறது. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியாதது அந்த கேமரா கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. அந்த கேமராவில் இந்த கண்ணாடி போட்டுட்டு கேமரால போட்டோ எடுத்து பார்த்துட்டாக்கா அந்த கண்ணாடிக்குள்ள ரொம்ப டார்க்னஸ் ஆன அழகான ஒரு கிரீனஸ், ஒரு பச்சையும் இருக்கு. அப்புறம் உடனே நான் அந்த சுதந்திர மெயின் கம்பெனிக்கு நேர திரும்ப போகும்போது சொன்னேன், இப்படி எல்லாம் இருக்குது என்ன. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சார் இதுவரைக்கும் நீங்க பயன்படுத்தின கண்ணாடி வேற, இது ரீடிங்க்கும் பயன்படுத்தலாம், நார்மலுக்கும் பயன்படுத்தலாம், இது எல்லாத்தையும் விட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்ணாடி. இது நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்ணுக்கு பிரச்சனையே இருக்காது, அப்புறம் எந்த பிரச்சனையும் வரவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய கேரண்டியும் கொடுத்தாங்க. அப்ப ஏன் சொல்றேன்னா, உன் கண்களை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னா, ஆண்டவர் நம்முடைய கண்களை காத்துக்கொள் என்று ஒரு காலத்துல சொன்னார். ஆனா இன்றைக்கு ஆப்டிக்கலிலே சொத்துற கண்கண்ணாடி கடைகளிலே இப்படி எத்தனையோ விதங்கள் வந்துவிட்டது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ ஒரு சாதாரண கண்ணாடியிலே இவ்வளவு நிறம் மாட்டி அதுல சுத்துறோம் கலர் கலரா வச்சு உள் பார்வைக்கு ஒண்ணு, வெளிப்பார்வைக்கு ஒண்ணு, படிக்கிற பார்வைக்கு ஒண்ணு, மற்றவைகளை பார்க்கிறதுக்கு ஒண்ணு, அதுல இருந்து பகுதி பகுதியை பிரித்து கொடுத்திருக்கிறோம். அந்த கண்ணாடி கடைக்காரன் விசாரிக்கும் போது அவர் சொல்ற, சார் இந்த லைன்ல இருந்து இத்தனை சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு வேற ஒண்ணு தெரியும், அதுல இருந்து அடுத்து இத்தனை சென்டிமீட்டருக்கு வேற ஒண்ணு தெரியும். இந்த ஒரே கிளாஸ்ல நீங்க ஒரே நேரத்துல 4 காரியத்தை பார்க்க முடியும், ஆனாலும் ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு தடுமாற்றம் இருக்காது. இதுதான் இந்த கிளாஸுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா. அதை நான் கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன் சொல்றேன் கேளுங்க. கண்களை காத்துக்கொள். இன்றைக்கு கண்களை காத்துக்கொள்வதற்கு அறிவியல் எவ்வளவோ உதவி செய்கிறது. நீங்கள் இன்றைக்கும் விஞ்ஞானிகள், ஞானிகள் அல்லது அறிவியல் சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்க்கறதுக்கு அவங்க கண்ணு பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும். ஏன் அவங்களுக்கு மட்டும் கண்ணு பூனைக்கண்ணா இருக்கு அப்படின்னா, கண்ணு பூனைக்கண்ணு கிடையாது, அவங்களுக்கு ஒரு தனி ஒரு கிளாஸ் ஒன்று விஞ்ஞான ரீதியா தயாரிக்கப்படுது. அவங்க நம்மளை போல ஃப்ரேம் போட மாட்டாங்க, ஸ்பெக்ஸ் போட மாட்டாங்க, மற்ற கிளாஸஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு உள்ளே விழிக்குள்
மாட்டக்கூடிய ஒரு கருவிழி படரத்தை, அந்த கருவிழி அந்த படரத்தை சார்ந்த ஒரு சின்ன கப்பு மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்து அந்த ஞானியோ விஞ்ஞானியோ சயின்டிஸ்டோ உள்ள மாட்டிட்டாக்கா அந்த அந்த கண்ணு இமைக்குள் மாட்டப்படுகிற அதற்குள்ள ஒரு லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸ் என்ன பண்ணுனா, நான் ஒருத்தரை பார்க்கிறேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற 3 அடி தூரத்தில் இருக்கிறவர்கிட்ட கை நீற்ற தூரத்தில் இருக்கிறத பேசுவேன். ஆனா அந்த கண்ணுக்கு உள்ள இருக்கிற அந்த படலமானது கிட்டத்தட்ட 300 அடி தூரத்தில் இருக்கிறவர்களை அப்படியே காட்டி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அவங்க கண்ணுக்குள்ள அந்த லென்ஸ் போட்டிருக்கிறதுனால ஒருத்தருடைய சட்டைக்குள்ள என்ன இருக்கு, பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது, அப்புறம் கத்தவங்க பெட்டிக்குள்ள என்ன இருக்குதெல்லாம் அழகா காட்டிடும். இதற்கு கத்தர் அளவு ஃப்ரேம் தேவையில்லை, இதற்கு நூதன கிளாஸஸ் தேவையில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. சமீபத்தில் கூகுள் மூலமாக ஒரு கண்ணாடி ஒன்று வந்திருக்கிறது. அந்த கூகுள் மூலமாய் வெளியிடப்பட்டிருக்கிற கண்ணாடியோடைய தன்மை என்னன்னா, அதுலயே உங்களுக்கு ஒரு ரைட் சைடுல ஒரு சின்ன பட்டன் கொடுத்துரும். அரிசியை விட சின்ன பட்டன். டச் பண்ணிட்டீங்கன்னா மொபைல்ல வர்ற போன் கால் எல்லாம் கண்ணாடிக்கு வரும். நீங்க சொல்ற மொபைல கையில் எடுக்க வேண்டாம், ஸ்கிரீன் ஆன் பண்ண வேண்டாம், ஹெட்செட் போட வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த கண்ணாடியில் இருக்கிற லைட் அந்த பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது மொபைல் மாதிரி அதுல கால் எல்லாம் அதுல வரும். அதுலயே உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கும். உங்க காதுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அப்ப அந்த கண்ணாடி போட்டு நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போகலாம். அதே கூகுள் மூலமாய் வந்திருக்கிறதானே அந்த கண்ணாடியிலே இன்னொரு தன்மை என்னன்னாக்கா, ஃபுல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை அதுல கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பட்டனை லெப்ட் சைடுல நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த கண்ணாடியிலேயே கம்ப்யூட்டர்ல வர்றதை போல எல்லா மேட்டர்ஸும் எல்லா வித ப்ரோக்ராம்ஸும் வரும். நீங்க வாயில ஒரு வார்த்தை சொல்லணும், ஆமேன் அப்படின்னீங்கன்னா அந்த உங்க கண்ணாடியில அது அழகாக ஆமேன் டைப் ஆகும். ஆனா பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி கூட அதை பார்க்க முடியாது, பக்கத்துல இருக்கிற டாக்டர் கூட அதை பார்க்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமேன் சொல்லிட்டா ஒரு ஸ்பெல் பண்ணீங்கன்னா ஆமேன்ற வேர்டு அதுல வரும். அது மாதிரி நீங்க உடனே போற வழியிலேயே ஒரு கட்டுரை எழுதலாம், ஒரு சுத்திரம் மற்ற லெட்டர்ஸ் எழுதலாம், மெயில் பார்க்கலாம். நீங்க முடிஞ்சா வார்த்தையை அப்படி ஸ்பெல் பண்ணி மெயில் அனுப்பிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு கண்ணாடியில நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. நமக்கு தெரிஞ்சது 100 ரூபாயும் 500 ரூபாயும் 1000 ரூபாய்க்கு கிளாஸ் வாங்கினாலே நம்மள பணக்காரன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு கண்ணாடி என்பது 5 லட்சம் ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கான ஒரே ஒரு கிளாஸ் அந்த அளவுக்கு விலைக்கும் விற்கதான் செய்கிறது. கோயம்புத்தூர் பட்டணத்துல யோபு ஞானப்பிரகாசம் என்கிறதான வயது மூத்த முதிர்ந்த ஒரு போதகர் இருந்தார். நல்ல வேத பண்டிதர், வேதத்தை பகுத்து போதிக்கிறவர். தமிழகத்திலே இயேசுவின் வருகையை குறித்து வெளிப்படையா இன்ச்சு பை இன்ச்சா சயின்டிபிக் படியும் ஹிஸ்டரி படியும் ஜியாகிரபி படியும் அழகா போதித்தவர் அந்த அன்பு தேவ மனுஷன் யோபு ஞானப்பிரகாசம். அவர் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்த போது அவருக்கு ஒரு கண்ணாடி ஒன்று அங்கு அன்பளிப்பாய் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லுவது ஏறத்தாழ ஒரு 10 முதல் 20 வருஷத்துக்கு முன்பாக. அப்பொழுதே அந்த கண்ணாடி வாங்கிட்டு அவர் இங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னார், எனக்கு ஒரு சகோதரன் கண்ணாடி வாங்கி கொடுத்தார், அதன் விலை இந்திய மதிப்பின்படி 15 லட்சம் ரூபாய் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு பார்வையில நல்ல வித்தியாசங்கள் தெரிகிறது என்று சொல்லி. இதை தவிர நம்முடைய ஊழியத்திலே கரங்கொடுக்கும் ஊழியம், இந்த கரங்கொடுக்கும் ஊழியத்துல நாம் வேலூர் மாவட்டத்துல கத்த நலவை ஒரு 100 பேருக்கு மேலான சப்பானிகள், முடவர்கள், ஊமையர்கள், வாய்ப்பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள், இவர்களுக்கு வேண்டிய அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பொருளும் வாங்கி கொடுத்தோம். நிறைய பேருக்கு ரீக்ளைனர் சேர்ஸ் வாங்கி கொடுத்தோம், ஸ்கிரட்ச் வாங்கி கொடுத்தோம், சிலருக்கு இரும்பு கால் பண்ணி கொடுத்தோம். அந்த நேரத்துல
நம்ம ஊழியத்தில் இருக்கிற அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசை. அந்த கண்ணாடி அவருக்கு வாங்கி கொடுத்து அவர் அதுல படிச்சு பைபிளை படிக்கணும், அவர் அதை யூஸ் பண்ண எனக்கு ஒரு ஆசை. உடனே அவருக்கென்று ஒரு கண்ணாடி விற்கிறது. அந்த கண்ணாடியை குறித்து உடனே நான் கூகுள்ல சர்ச் பண்ணி நிறைய இடத்துல தேடி பெரிய ஐ டாக்டர்ஸ் பேசி கடைசியில பார்த்தா அந்த கண்ணாடி அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்குது. அந்த அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்குது. அந்த அமெரிக்காவில் போய் அந்த இங்கிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஆனா ஒரு கண்ணாடியோட விலை மட்டும் 3.5 லட்சம் ரூபாய், 3,50,000 ரூபாய். அதனாலேயே என்னால் அது வாங்க முடியல. அப்படியும் வாங்கி கொடுத்துரும் சொல்ல முயற்சி எடுத்தோம். அதை வாங்காமல் கைவிட்டதுக்கு ஒரு காரணம், யாருக்கு வாங்கி கொடுக்க போறோமோ அவரே சொல்லிட்டார், வேண்டாம் பாஸ்டர், அதெல்லாம் ரொம்ப முடியாதபடி. ஏன்னாக்கா அந்த கண்ணாடி வாங்கி கொடுத்த பின்பு அவர் அந்த கண்ணாடி அணிந்து பயன்படுத்துவதற்கு 4 முதல் 7 மாதத்துக்கு பயிற்சி எடுக்கணும். அதை அவங்க அங்கிருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை அந்த கோர்ஸை முடிக்கணும். கோர்ஸை முடிச்சாதான் அந்த கண்ணாடியை பயன்படுத்த முடியும். இவர் அழகா பைபிள் வாசிக்கிறதுனா கூட எல்லாம் செய்ய முடியும். அப்ப ஒரு கண்ணாடி கரம் கொடுக்கும் ஊழியத்துல ஒரு முடியாத ஒருத்தர் வாங்கி கொடுக்கிற கண்ணாடியே 3.5 லட்சம் ரூபாய். அந்த கண்ணாடி பயன்படுத்துவதற்கு 7 மாத பயிற்சி என்று சொன்னால், இன்றைக்கு கண்களை குறித்து எவ்வளவு விஞ்ஞானம் பெருகிவிட்டது பாருங்கள், எவ்வளவு அறிவு பெருகிவிட்டது பாருங்கள், எவ்வளவு நூதனம் பெருகிவிட்டது பாருங்கள், எந்த விதவிதமான பொருட்கள் பெருகிவிட்டது என்று பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்ன? இது எல்லாவற்றை விட ஆண்டவர் நம்முடைய கண்ணை ஒரு வல்லமையுள்ள கண்ணாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு கண்ணாடியை குறித்து இத்தனை புள்ளி விவரங்களை, ஒரு உலகளாவிய தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஏதோ கூட்டத்துக்கு வந்தீங்க, கண்களை பத்தி பாச சொன்னாரு, அழகா பிரசவம்னா நீங்க போயிடக்கூடாது. நாளைக்கு பின்னாடி நீங்க ஒரு பிரசங்கியாரா மாறும்போது, நாளைக்கு பின்னாடி நீங்க வேதாகமத்தை போதிக்கிறவர்களா மாறும்போது இப்படிதான் சயின்டிபிக்கா பேச தெரியணும். நல்ல ஹிஸ்டாரிக்கலா அவங்க நல்ல டிட்டோவா புள்ளி விவரமா சொல்ல தெரியணும். நிறைய தகவல்களை தேவ ஜனங்கள் அறிந்திருக்கணும். நல்ல புள்ளி விவரங்களை தெரிந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாம குடுகுடுப்ப ராத்திரியில வந்து ஜோசியம் சொல்ற மாதிரி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லுவது பிரசங்கம் கிடையாது. அப்போ ஊழியம் செய்ய விரும்புகிற தேவ பிள்ளைகள் இப்படி நிறைய காரியத்தை படிங்க, நிறைய காரியத்தை அறிங்க, நிறைய காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இப்பொழுது நான் சத்தியத்துக்கு நேராய் திரும்பி வருகிறேன். இந்த கண்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்தை போதகர்களோ ஊழியர்களோ பிரசங்கிக்கும் போது என்ன சொல்லுவார்கள்? லோத்து நல்ல செழிப்பை பார்த்தான், அதனால அந்த செழிப்பை தேடி போனா அதனால சோதம் அழிஞ்சிருச்சுங்க. ஆனால் இங்கு நாம் நெகட்டிவாக அல்லது எதிர்மறையாக எதையும் நாம் யோசிப்பது கிடையாது. அப்படியானால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. லோத்துவின் கண்கள் எவ்வளவு சக்தியுள்ள கண்கள் என்பதை இந்த வசனம் தெளிவா சொல்லுது. இப்ப நல்லா கவனிங்க. அந்த ஆதியாகமம் 13:10 சொல்லுது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
ஒரு இடத்துல நிக்கிறான். அங்க இருந்து அப்படி அண்ணாந்து பார்க்கிறான், உத்து பார்க்கிறான். அந்த அண்ணாந்து உத்து பார்த்த உடனே அந்த கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது பாருங்க. ஒன்று யோர்தான் தெரியுது, இரண்டாவது அழகான நதி தெரியுது, மூணாவது சோத்திரம் அருமையான சம பூமி தெரியுது, நாலாவது நீர் வளம் தெரியுது, ஐந்தாவது சோதம் தெரிகிறது, குமரா தெரிகிறது, ஆறாவது கர்த்தர் நல்லவே, அது கர்த்தருடைய தோட்டம் என்பதை போல தெரிகிறது, ஏழாவது அது எகிப்துக்கு சமமாயிருக்கிறது தெரிகிறது. இதெல்லாம் கவனிங்க. ஒரு மனுஷன் ஒரு இடத்திலிருந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒரு பார்வையில 7 ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. 7 காரியத்தை புட்டு 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 அழகாக பகுத்து வைக்கலாம். இங்கேதான் தேவஜனங்கள் நன்றாய் சத்தியத்தை அறியணும். தேவ பிள்ளைகளுடைய கண்கள் பறக்கிற கண்ணா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேமரா வந்துருச்சு. அதுல ஒரு கேமராவுக்கு பேர் சுழலும் கேமரா. அது அப்படியே யாருக்கு தெரியாம அந்த மண்டைய மட்டும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். லைட்டா ஒரு மூவிங்ல இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்ணு எப்படி இருக்குன்னா, இந்த சுழலும் கேமரா மாறி அங்க பாக்குது, இங்க பாக்குது, இத பாக்குது, அத பாக்குது, என்னென்னமோ பாக்குது, சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் லோத்துவை பாருங்கள், அவனுடைய கண்கள் அவன் ஏறிட்டு பார்த்த உடனே அவன் நின்ற இடத்துல இருந்து அழகா அவனுடைய அந்த பார்வையை வர்ணிக்கிறது பாருங்க வேதம். என்ன வர்ணிக்கிறது? நம்பர் 1 யோர்தானை பார்க்கிறான், நம்பர் 2 நதியை பார்க்கிறான், நம்பர் 3 நல்ல நீர் சொத்துற சம பூமியை பார்க்கிறான், நம்பர் 4 நல்ல நீர் வளத்தை பார்க்கிறான். கர்த்தர் நல்லவர். நம்பர் 5 சொத்துற சோதம் குமராவை பார்க்கிறான். நம்பர் 6 நல்ல கர்த்தருடைய தோட்டத்தை பார்க்கிறான். நம்பர் 7 எகிப்துக்கு இணையாக அது ஒப்பிட்டு பார்க்கிறான். இதுதாங்க இந்த அருமையான தேவ மனுஷனுடைய கண். லோத்துவுடைய கண்ணும் தானியேலுடைய கண்ணும் ஏறத்தாழ ஒரு கண் என்று நான் சொல்லுவேன். ஏன் லோத்துவுடைய கண்ணு தானியேலுடைய கண்ணோடு ஒப்பிட்டு சொல்றேன்னா, இங்க லோத்து ஒரு இடத்திலிருந்து நின்று பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஒரு இடம் 7 விதமான அர்த்தத்தை சொன்னது, 7 விதமான விளக்கத்தை காண்பித்தது. இதே போலதான் தானியேல் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும் போது அல்லது ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கும் போது அந்த கை உறுப்பு எழுதினேன் மெனே மெனே தெக்கேல் உப்பாசிப் என்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் அவன் பார்த்தான். ஆனா அவன் சொல்லும் போது பாருங்க, தராசை குறித்து சொல்லுகிறான், நிறுத்தப்பட்டதை குறித்து சொல்லுகிறான், குறைவாய் காணப்பட்டதை குறித்து சொல்லுகிறான், நீர் தள்ளப்படுவீர் என்கிறதை சொல்லுகிறான், மாட்டை போல புல்லை மேய்வீர் என்கிறத சொல்றான், திரும்பவும் ராஜ்யமாறு வரும் என்கிறதை சொல்லுகிறான். பார்த்தது ஒரு எழுத்து, ஆனா சொன்னதை இக்காலம் முதல் வருங்காலம் வரைக்கும் தனித்தனியாய் அருமையாய் விளக்கிவிட்டார். ஒரு தேவ பிள்ளையுடைய கர்த்தருக்குள் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய கண் இப்படிதான் தனித்தனியாய் பகுப்பாய்வு செய்கிற கண்ணா இருக்கணும். தனித்தனியாய் அழகாய் வேறு பிரித்து பார்க்கிற கண்ணாய் இருக்க வேண்டும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் கண்களை காத்துக்கொள். இன்றைக்கு நிறைய பேருடைய கண்ணுல இந்த ஒரு சக்தி இல்லை.
நிறைய பேருடைய கண்ணுல இந்த ஒரு பசுத்திரம் வல்லமே இல்லை. ஒரு முறை ஒரு ராணுவ பகுதி, அங்கே கர்த்தர் நல்லவர், ஜவான்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளே ஒரு அதிகாரி நின்று கொண்டிருக்கிறான். வெளியிலிருந்து வந்த ஒரு ஜவான் வந்து மற்ற ஜவான்களோடு நிற்கிறார். அப்படியே ஒரு சல்யூட் அடித்து அட்டென்ஷன் நிற்கிறார். நின்ன செகண்ட் அப்படியே அந்த கூடாரத்தை மேற்பகுதியை நின்ன இடத்துல அப்படி லைட்டா ஒரு பார்வை பார்த்தார். அதுக்கு முன்னாடி இந்த மனுஷன், இந்த ஜவான் வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு 20 முதல் 30 ஜவான்கள் நின்று கொண்டிருக்காங்க. 2-3 அதிகாரிகள் நிற்கிறாங்க. அதுல ஒரு பெரிய அதிகாரியும் இருக்கிறார். இப்போ தாமதமா வந்த ஜவான் உள்ளே வந்தவன் சுத்துறோம் அந்த 30-40 பேரோட அப்படி நின்னவன் ஒரு செகண்ட் கண்ண அப்படி உலாவினா அவ திடீரென்று அவ சத்தமிட்டு சொன்னான், சார் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளிட்டு ஓடி போய் அந்த இருக்கிற பிரதானமான உயர் அதிகாரியின் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இந்த 30-40 ஜவான்கள் இருக்கிற இடத்துல நிப்பாட்டி. எல்லாருக்கும் அதிர்ச்சி. இவன் என்ன பண்றான்? அவ்வளவு பெரிய அதிகாரிய பெர்மிஷன் எல்லாம் பக்கத்துல போறான், கையை பிடிச்சு இழுக்கிறான், இங்க வந்துட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி. அப்போ சொல்றான், ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றான். எல்லா ஷாக்ல நின்று இருக்காங்க. அடுத்த கணம் பார்த்தா அந்த உயர் அதிகாரி நின்றிருந்த இடத்துல இருந்த மேற்கூரையின் ஒரு மரம், மேற்கூரையின் ஒரு சுத்திரம், அந்த பிடிமான மரம் முறிந்து அந்த இடத்துல அப்படியே கீழே சரிய ஒரு பெரிய ஓட்டை விழுகிறது. ஓடெல்லாம் கீழே விழுகிறது. ஒருவேளை இந்த ஜவான் அந்த அதிகாரியை பிடிச்சு இழுத்துட்டு வராம இருந்திருந்தா அந்த சுத்திரம் பிடிமானமாகிய மரம் அவர் தலையிலே விழுந்திருக்கும். அந்த ஓடெல்லாம் மேலே போட்டு ஒரு மூடி இருக்கும். ஒருவேளை மரணமும் நடந்திருக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும், அங்க 30-40 ஜவான்கள் இருந்தாங்க, 2-3 அதிகாரிகள் இருந்தாங்க, அவர்களுக்கு உயர் அதிகாரிகள் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கண்ணின் சக்தி, ஒரு அருமையான துல்லியமா ஆராயக்கூடிய ஒரு பார்வை அந்த குறிப்பிட்ட ஜவானுக்கு இருந்ததுனால அவ்வளோ பெரிய அதிகாரியின் உயிரை அந்த மனுஷன் காப்பாற்றினார். அதற்கு பின்பு அடுத்த வருட ஜனாதிபதி விருதிலே அவருக்கு சக்ரா விருது கொடுக்கப்பட்டது. சக்ரா விருது என்பது இருக்கிறதுலேயே ஒரு உயர்ஸ்தலமான விருது. ஏன் சொல்றேன்னா, இப்படிதான் ஒரு தேவ பிள்ளையோட கண்ணு இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையின் கண்கள் கவனமா பார்க்கிறதா இருக்கணும். சொல்லலும் கேமரா மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாது. அவங்க என்ன சேலை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க, இவங்க எப்படி வந்திருக்காங்க, அவன் எப்படி இருக்கிறான், இதெல்லாம் இல்லைங்க. நம்முடைய கண்கள் ஒரு ஆராய்கிற கண்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்படிப்பட்ட கண்ணா உங்க கண் இருக்குதா என்பதை கவனிங்க. ஈரோடு பட்டணத்துல நல்ல ஒரு போதகர் இருந்தார். அவருக்கு பேர் கிறிஸ்டோபர். அதாவது கிறிஸ்டோபர்னாக்கா தமிழ் எழுத்துல முதல் எழுத்து ஆ. அவருடைய எல்லா பேருக்கு முன்னாடி அந்த ஆ போட்டுதான் கிறிஸ்டோபர் என்கிற பேரப்படுவோம். அதனால அவருக்கு பேரு கிறிஸ்டோபர். அருமையான ஒரு வேத பண்டிதர், நல்ல வேதத்தை பகுத்து போதிக்கிறவர், நல்ல நேர்த்தியான வேத பாடத்துக்கு இணையான, அதுவும் சரளமான மொழியிலே அற்புதமான புஸ்தகங்களை எழுதினவர். யோபு என்கிற புஸ்தகம், எஸ்தர் என்கிற புஸ்தகம், வளமான பிரசங்கி என்கிற புஸ்தகம்லாம் அவர் தான் எழுதுனார். அந்த வளமான பிரசங்கி என்கிற புஸ்தகத்தை அவர் எழுதும்போது அவர் சொல்றாரு, ஒரு பிரசங்கி என்று சொன்னால், ஒரு தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர்கள் என்று சொன்னா, நேர போனோ, மேடையில் நின்னோ, மைக்க பிடிச்சோ, தீர்க்க தரிசனம் சொன்னோ, பிரசங்கம் பண்ணோ என்பது கூடவே கூடாது.
அது மிகப்பெரிய தவறு என்று சொல்லுகிறோம். அப்ப என்னதான் பண்ணணும்னா, முதலாவது மேடையில போயிட்டு அங்கு ஜனங்களுக்கு முன்பாக நின்ற உடனே ஒரு ஸ்தோத்திரமோ, ஒரு அல்லேலூயாவோ, ஒரு புன்முறுவலோ, ஒரு சின்ன சிரிப்போ அவங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு அப்படியே அந்த கேம்பஸ் முழுவதும் அங்க இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியக்காரர்கள், ஜனங்க யார் வந்திருக்கிறாங்க என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். அவங்க பார்த்துட்டு இதுல பெரும்பாலானவர்கள் கர்த்தர் நல்லவை, ஏழைகளா பணக்காரர்களா, பெரும்பாலானவர்கள் கஷ்டப்பட்டவர்களா நடுத்தர வர்க்கத்தினரா, அவங்க முகத்தை பார்த்தா இவங்க பெரும்பாலானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களா, ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கிறார்களா, அவங்கள பார்த்தாக்கா நல்ல வேதத்துல தேறினவங்களா, இல்ல வேதத்தை புதுசா சொன்னாதான் புரிகிறவங்களா என்பதை பார்வையிலேயே தெரிஞ்சுக்கணும். இவ்வளத்தையும் ஒரு மெய்ப்பன், ஒரு போதகன், ஒரு பிரசங்கியார் கண்ணினால் அந்த ஜனங்களை அளவெடுக்கிறதுக்கு கரெக்டா 1 நிமிஷம் முதல் 2 நிமிஷம் தான் டைம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள வலது புறத்தில் இருக்கிறவங்க, இடது புறத்தில் இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கவனிக்கணும். அப்படி கவனித்து அதுக்கேற்றபடி உடனே இருதயத்துல ஒரு ஜெபம் பண்ணி, இந்த ஜனத்துக்கு ஏற்றபடி பேசும் என்று ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பிரசங்கம் பண்ணினா அந்த ஜனங்களுக்கு ஏற்ற சத்தியம் நம்முடைய வாயிலிருந்து வரும் என்று சொல்லுங்க. அதற்கு உங்க கண்கள் இப்படி பார்க்கிறதா இருக்கணும் சொல்றார். அப்ப கண்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், லோத்துவை போல அந்த கண்ணின் பார்வையை வச்சு எல்லாவற்றையும் நிதானிக்க தெரிய வேண்டும். கர்த்தர் நல்லவே, எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்து பார்த்து அதுல முடிவெடுக்க தெரிய வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கண்ணை குறித்து சொல்லணும்னாக்கா ஆபிரகாமின் கண்ணை தான் சொல்லணும். ஆபிரகாமின் கண்ணை குறித்து சொல்ற பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 22:4 வாசித்தா, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கண்ணு பாருங்க, அங்கு தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த போகிற இடத்தை எங்கிருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா, தூரத்தில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சார். ஓ, இதுதான் அந்த மலை, அந்த மலைக்கு இந்த பக்கத்துல ஏறணும்னாக்கா கீழே இருந்து மேல போறதுக்கு இத்தனை அடி இருக்கும், இவ்வளவு தூரம் இருக்கும். கரெக்டா அந்த மலைக்கு மேல போனா இடது பக்கத்துல போனா அங்க ஒரு சமத்தளம் தெரியுது. அந்த சமத்தளத்துல போனோம்னாக்கா அங்க கட்டைகளை அடுக்க முடியும். அந்த கட்டைகளை அடுக்குனா அதுவே பலிபீடமா மாறும். இப்போ தூரத்துல இருக்கும் போதே இந்த ஆபிரகாமின் கண்ணு பாருங்க, பலி செலுத்தக்கூடிய பலிபீடத்தை பார்த்திருச்சு, சமதளத்தை பார்த்திருச்சு, உயரத்தை பார்த்திருச்சு. கர்த்தர் நல்லவே, மேலே எல்லாவற்றையும் கண் அப்படியே அளவிடுகிறது. இதுதாங்க இந்த ஆதியாகமம் 22லயே விசேஷமான ஒரு வசனம். ஆனா இன்னைக்கு பாரம்பரியமா என்ன சொல்றோம்? ஆபிரகாம் சொன்னாரு, நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம் என்று சொன்னாருன்னு அந்த கதையவே சொல்லி 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 அதையதான் பேசுறோம். ஆனா இங்க ஆபிரகாமுடைய கண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் இருக்கும் போதே ஆபிரகாம் அந்த இடத்தை சரியாய் கணித்தார். கர்த்தர் நல்லவே. இந்த ஒரு தூர பார்வை நமக்கு வேணும். ஏன் ஆபிரகாமுடைய கண் தூர பார்வையா இருந்ததை போல நம்முடைய கண்ணும் தூர பார்வையா இருக்கணும்னாக்கா, நாம் போய் பிரவேசிக்க போகிற பரலோக ராஜ்யம் அது தூரத்துலதான் இருக்குது. கொல்கதா மலை போல பக்கத்துல கிடையாது, கபால ஸ்தலம் போல எருசலேமுக்கு பக்கத்துல கிடையாது. நாம் போக போகிற தேசம், நாம்
நாம் அடைய போகிற ராஜ்யம், நாம் சுதந்திரிக்க போகிற பரலோகம் அது தூரத்துல இருக்குது. இந்த பூமியில இருக்கும் போதே ஆபிரகாமின் கண்களை போல உங்க கண்கள் தூரத்தில் இருக்கிறவைகளை அளவிடுகிறதா இருந்தாக்கா அந்த தூர தேசமாகிய கானான் தேசத்தை, கானான் தேசமாகிய சீயோன் தேசத்தை, சீயோன் தேசமாகிய பரலோக தேசத்தை நம்மால் அடைய முடியும். ஓ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் தூரமானதை நோக்குகிறதா? தூரத்தில் உள்ளதை பார்க்கிறதா? தூர பார்வை நம்ம கண்ணுக்கு இருக்குதா என்று பாருங்க. இன்னைக்கு சில போடுற கண்ணாடியை பார்த்தாலே சோடா புட்டி கண்ணாடி போடுறாங்க. சில போடுற கண்ணாடி பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சோத்திர பவர் உள்ள கண்ணாடி போடுறாங்க. சில போடுற கண்ணாடி பார்த்தீங்கன்னா சோத்திர டே அண்ட் நைட் கிளாஸ் போடுறாங்க. என்னென்னமோ கிளாஸ் போடுறாங்க. ஆனா உட ஐ பவர் என்னன்னு கேட்டாக்க அவங்களுக்கு சொல்ல தெரியாது. 1.25 1.28 1.75 அது 2 என்ன இருக்குது, அது பிளஸ்ஸா மைனஸா, அதெல்லாம் கேட்டீங்கன்னா டக்குன்னு எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியாது. ஆனா விதவிதமான கண்ணாடி, சில வீட்டுல பாத்தீங்கன்னா கலர் கண்ணாடி இருக்கும், பிளாக் கண்ணாடி இருக்கும், ரீடிங் கிளாஸ் இருக்கும், லாங் ஷாட் கிளாஸ் இருக்கும், விதவிதமா கண்ணாடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க, நான் வேண்டாம் என்று சொல்லல. அதை கொண்டது பைபிள்ல நான் நுழைக்க விரும்பல. அது உங்க விருப்பம், உங்களோட ஆசைக்கு பயன்படுத்து, நல்லது. ஆனா ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஆபிரகாமுடைய பார்வை தூரத்தில் இருக்கிறதை பார்த்ததை போல நம்முடைய கண்கள் தூரத்தில் இருக்கிறதை சரியா கணிக்கணும், சரியா அதை அளவிடணும். ஓ, நல்ல பார்க்க தெரியணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது லோத்துவின் கண்களை பார்த்து, அது ஒரு நல்ல சக்தி நிறைந்த கண்கள். அந்த பார்வையை வச்சு 7 விதமான காரியத்தை அந்த லோத்து நிதானித்து விட்டார். இரண்டாவதாக ஆபிரகாமுடைய கண்களை பார்த்து, இந்த ஆபிரகாமுடைய கண்கள் தூரத்தில் இருக்கிறத பார்த்து எல்லா அளவுகளையும் இடத்தையும் அந்த தேவ மனுஷன் அருமையாய் தீர்மானித்து விட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிலருடைய கண்களை ஆண்டவர் குருடாக்குகிறார். குருடாக்கப்பட்ட கண்ணையும் நாம் இன்றைக்கு பார்த்துதான் ஆக வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சிணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாக்கும். பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நல்ல ஞானி. அவனுக்கு வானத்தை ஆராய தெரியும், பூமியை ஆராய தெரியும், மழை வருவதை ஆராய தெரியும், இயற்கை மாற்றங்களை ஆராய தெரியும், ஒரு ஞானி. ஆனா அந்த ஞானியின் கண் இங்க என்னவா மாறுதுன்னா குருட்டுத்தனமா மாறுது. அந்த கண் குருடாய் போய்விடுகிறது. இந்த குருடாய் போவதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது பரிதானம், லஞ்சம் அல்லது கையூட்டு. இங்க கவனிக்கணும், ஆண்டவர் எல்லாருக்கும் சக்தியுள்ள கண்ணை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல பகுப்பாய்வு நிறைந்த கண்ணை கொடுக்க விரும்புகிறார்.
ஆனா ஆண்டவர் சிலரை தொட்டு நல்ல பார்வைய, நல்ல சக்திய, நல்ல அந்த விழிய, நல்ல தொடுதல, நல்ல வல்லமைய அந்த கண்ணுல கொடுத்த உடனே இவங்க பார்வைய பார்த்தீங்கன்னா ஏருக்கு மாறான பார்வை. இப்போ ஒரு கண்ணாடி ஒன்று விற்கிறது. அந்த கண்ணாடி வாங்கிட்டாக்கா, ஓ கர்த்தர் நல்லவே, நீங்க வாங்கி நீங்க கண்ணுல போடும் போது மற்றவங்க பார்த்தாக்கா அது உங்களுக்கு சாதாரண கண்ணாடியா இருக்கும். ஆனா கண்ணுல யாரு மாட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது எப்படி தெரியும்னா, இவங்க யார பார்த்தாலும் நிர்வாணமா தெரியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி இருக்கிறது, அது இப்ப விற்பனையில இருக்கிறது. நான் ஒரு ஓமையாய் சொல்லவில்லை, இப்போ உலகத்தில் இருக்கிற நியமத்தை நடந்துட்டு சொல்றேன். அந்த கண்ணாடியை வாங்கி கண்ணுல மாட்டினா மற்றவங்க உங்களை பார்க்கும்போது நீங்க பார்வைக்காக அல்லது உங்க யூசேஜுக்காக அந்த ஸ்பெக்ஸ் கண்ணாடி போட்டுக்கின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய கண்ணுக்கு என்ன தெரியும்னா, அவங்க முழு நிர்வாணமா இருக்கிறது அப்படியே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், ஞானிகளின் கண்களை ஆண்டவர் குருடாக்குகிறார் என்று சொன்னா, இப்படி ஆண்டவர் சிலருக்கு கிருபைகளை கொடுத்து, சக்தியை கொடுத்து, பகுப்பாய்வை கொடுத்து, அவர்களுக்கு நல்ல சூத்திரம் இதெல்லாம் திறமையை கொடுக்கும் போது அது மனுஷன் என்ன செய்கிறான், குறுக்கு வழியிலே தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறான். ஏன் அந்த கண்ணாடி நிர்வாண கண்ணாடி வாங்கி போட்டாதான் மற்றவங்களுடைய நிர்வாணத்தை பார்க்க முடியும் என்பது கிடையாது. இன்னொரு காரியத்தை நான் கொஞ்சம் வெளிப்படையா பச்சையா பேச விரும்புறேன். நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நல்லதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேரு கையில, எல்லார் கையிலுமே மொபைல் போன் இருக்கதான் செய்யுது. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லார் கையிலுமே மொபைல் போன் இருக்கு. அதுல 10 பேரோடு இருக்கும் போது அந்த மொபைல் போனை எடுக்கும் போது அவங்களுடைய மைண்ட் வேறையா இருக்கும். ஆனா தனியா இருக்கும் போது மொபைல் போனை எடுத்து ஆன் பண்ணும் போதே, ஆன் பண்ணி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப் உள்ள போகும்போது மனசு தானாகவே ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். ஓ இது இப்ப தெரிஞ்சா நல்லா இருக்கும், இத நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். ஓ அது ஐயோ அதோட ஐடி மறந்துட்டோம், ஐயோ அதோடைய பேரை மறந்துட்டோமே, ஓ சேர்ச்ல போய் போட்டு பார்ப்போம். போடுவீங்க தெரியும், உடனே மனம் பதைக்கும். ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேருடைய பார்வை ஒரு காலத்துல ஞானிகளின் கண்களா இருந்தது, இன்றைக்கு அது குருடா போனதுக்கு காரணமே, நீங்க நல்லதை பயன்படுத்துறதுக்காக செல்ல எடுத்துட்டு உள்ளே போகும்போது பார்வையோ தவறானதுக்குள் போகிறது. இது 99.9% எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. அதனாலதான் நிறைய பேர் இன்றைக்கு வேதத்தை மறந்தார்கள், நல்ல அபிஷேகத்தை இழந்தார்கள், நல்ல கிருபைகளை இழந்தார்கள், தேவனோடு இருக்கிற உறவை இழந்தார்கள், அதனால் அவர்களுக்கு வர வேண்டிய மேன்மையை இழந்தார்கள். கர்த்தர் நல்லவை. எல்லாருடைய பார்வையுமே இன்னைக்கு தவறான பார்வைய, ரகசியமா ஒண்ணு பாக்குறது, தெரியாம ஒண்ணு பாக்குறது. அந்த மொபைல் போன்ல டோர் வச்ச ஒரு மொபைல், அப்படி பார்த்தாக்க ஒரு டோர் இருக்கும், அதை எடுத்துட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க இந்த கரெக்டானதை பாக்குறாங்களா அப்படின்னு மொபைலை யூஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். அந்த டோரை வச்சுக்கிட்டு அப்படி ஆட்டிட்டு இருக்கிறது, இல்லைன்னா அப்படியே பாதி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டோருக்கு உள்ள எட்டி பாக்குறது. கர்த்தர் நல்லவை. இல்லாட்டி மொபைல கிராஸ்ல வச்சுக்கிட்டு சாத்திட்டு பாக்குறது. இதெல்லாம் என்னன்னா சீக்கிரட்டா ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க, சீக்கிரட்டா ஏதோ ஒண்ணு கேட்கறீங்க. அப்ப ஆண்டவர் கொடுத்த கண் எதற்காக? தேவனை பார்க்க அல்லவா, வேதத்தை பார்க்க அல்லவா, சத்தியத்தை பார்க்க அல்லவா, நன்மையானதை பார்க்க அல்லவா, சுத்தமானதை பார்க்க அல்லவா? அதுக்குதானே ஆண்டவர் கண்களை கொடுத்தார். ஆனா இன்றைக்கு பார்வை எங்க போகுது? கர்த்தர் நல்லவே,
நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் பிரசங்கிக்கிறார். ஒரு குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க திருமணம் ஆகாதவங்களா இருக்கிறாங்கன்னா இரவு 10 மணிக்கு மேல அவங்களுடைய மொபைல் போனு சென்டர் ஹாலுக்கு வந்துடணுமா. சென்டர் ஹால்ல கொண்டு வந்து சைலண்ட் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போகணுமா. இல்லாட்டி மினிமம் சென்டர் ஹால்ல கொண்டு வந்து ஒரு காமன் பிளேஸ்ல வச்சுட்டு போயிடணும்ன்றார். இது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு பெரியவங்களுக்கும் இது தேவையா இருக்கிறது. ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் குருடாய் போயிருக்கிறது. அவங்கெல்லாம் யாருனாக்கா முட்டாள்கள் கிடையாது, அவங்கெல்லாம் யாருன்னா அறிவு கெட்டவர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் யாருன்னா புத்தி இல்லாதவர்கள் கிடையாது. அவர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர்களெல்லாம் ஞானிகள். உபாகமம் 16:19 சொல்லுகிறது இவர்களுக்கு பேரே ஞானிகள். ஒரு காலத்துல ஞானமா பேசினவங்க, அறிவை வெளிப்படுத்தினவங்க, அறிவாளித்தனமா இருந்தாங்க. இவங்கள்ட்ட போனா சிக்கலுக்கு வழி தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். குழப்பத்துக்கு விடுதலை கிடைக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஒரு காலத்தில் அவர்கள் நீதிமான்களா இருந்தவர்கள். ஆனா இன்றைக்கு ஞானியின் தன்மையும் போயிடுச்சு, நீதிமானுடைய அபிஷேகமும் போனது. அதற்கு காரணம் கண்களை காத்துக் கொள்ளவில்லை. கண்களை காத்துக் கொள்ளுவதற்கு அதற்கு ஒரு கடிவாளம் போடுவதில்லை. அதனால நிறைய பேருடைய கண்கள் குருடாய் போயிருக்கிறது. குருடா போயிடுச்சு அப்படின்னாக்கா கரண்ட் அடிச்சு குருடா போறது கிடையாது. சோத்திரம். அல்லது அந்த கண்ணுல யாரோ குத்திட்டாங்க அதனால குருடா போச்சு, அப்படி கிடையாது. முன்னொரு காலத்துல பைபிளை திறந்தா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பைபிளை விட்டு கண்ணு நகராது. இன்னைக்கு பைபிளை திறந்தாலே கண்ணுல நீர் வடியுது. கேட்டா சொல்றாங்க எனக்கு பொடி எழுத்து, சின்ன எழுத்து, முன்ன மாதிரி படிக்க முடியல. நீங்க முன்ன மாதிரி படிக்க முடியலன்றத நான் 100 அல்ல 500% ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் படிக்க முடியாம போச்சு? படிக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம்? உங்க கண்ணு எதற்குள் போனது? உங்க கருவிழி எதற்குள் போனது? கண்ணின் இமை எதற்குள் போனது? எந்த பொருளின் மீது உங்க கண்ணு அதிக நேரம் செலவிட்டது? இன்றைக்கு காலை என்று நான் நினைக்கிறேன், இருட்டோட ஜெபத்துல தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனையை கொடுத்தார். என்னன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை வீக்லி ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய வாராந்திர கணக்கீடு ஒன்று இருக்கிறது. அது செட்டிங்ஸ்ல போய் நீங்க அதை ஆன் பண்ணி வச்சிருங்க. எல்லாருமே, அது ஆண்களா பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே. வீக்லி ரிப்போர்ட் என்கிற அந்த வாராந்திர அளவீட நீங்க உங்க செட்டிங்ஸ்ல போய் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அதை ஆன் பண்ணி வச்சிருங்க. அது கரெக்டா என்ன பண்ணும்னா, வாரத்தின் முதலாம் நாளாக ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு அந்த மொபைல் இருந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் வரும், இல்லாட்டி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷனை அப்படி கீழே இழுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுல சொல்லும் இந்த 7 நாள்ல, ஒரு வாரத்துல பேஸ்புக் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, யூடியூப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, கேம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, நார்மல் கால் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் பொதுவா மொபைலை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணது, அந்த மொபைலை டச் பண்ணது எத்தனை, இதெல்லாம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பார்ட் ஆஃப் டைம்ஸ் எல்லாம் சொல்லும். இதுக்கு இவ்வளவு நேரம், இதுக்கு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, 4 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம் என்று சொல்லிட்டு கடைசியா பார்த்தா டோட்டலா இந்த வாரத்துக்கு மொபைல இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க. இத ஆண்டோட கிருபையின் நான் வச்சிருக்கிற மொபைல எனக்கு அது நோட்டிபிகேஷனா வந்துச்சு. முதல் 2-3 வாரம் அதை கண்டுக்கல, சரி ஏதோ ஒரு அடையாளம் அப்படின்னு விட்டுட்டு
ஒரு நாள் என்னதான் இது எவ்ரி சண்டே வருது, கரெக்டா 8 மணிக்கு அலாரம் அடிச்ச மாதிரி வருது, என்னதான் பார்ப்போம் சொல்லி உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கே ஒரு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. அதுல சொல்லுது, ஓ இந்த வாரத்துல நீங்க போன வாரத்தை விட இந்த வாரம் இவ்வளவு அதிகமா மொபைல் பயன்படுத்திருக்கீங்க. அதுல நீங்க ரொம்ப பயன்படுத்தினது கேமு, 2வது பேஸ்புக். அப்ப நானே பார்த்த கால்ஸ் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தா, அந்த மொபைல கால் யூஸ் பண்ணது ரொம்ப கம்மி. அந்த கால் தவிர மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறேன். அப்போ மொபைல் என்பது எதற்காக? போன் கால்காக தான். ஆனா அங்க மெயினா அது பயன்படுத்தப்படலை, மற்றதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவ சமூகத்தில் ஓப்பனா சொல்றேன். உடனே நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு பார்ட்டையும் கொடுக்கிற டைமிங்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே கேலரியில போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னாக்கா இந்த வாரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. எவ்வளவு நேரம் மொபைல் யூஸ் பண்ணேன், பேஸ்புக் எவ்வளவு யூஸ் பண்ணேன், யூடியூப் யூஸ் பண்ணேன், என்னென்ன யூஸ் பண்ண அழகா காட்டிடுச்சு. இது அப்படியே பத்திரப்படுத்தும். அடுத்த சண்டே நோட்டிபிகேஷன் வரும்ல, இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு விட்டுட்ட பிறகுதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பித்தது. எப்பெல்லாம் மொபைல் தொடரணும் அப்ப உடனே மனசு சொல்லுது, நீ இந்த வாரம் மொபைல் போன் டைமிங்க குறைக்கணும். உடனே மனசு சொல்லுது, நீ இந்த பேஸ்புக்ல இவ்வளவு நேரம் இருக்கக்கூடாது, டைமை ஷேவ் பண்ணணும். அப்போ மொபைல் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு விதமான உந்துதல், ஒரு விதமான தொடுதல் வருது. அதனால இப்ப என்ன ஆச்சு, அந்த நேரத்தை அப்படியே குறைச்சிட்டு வர. இப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவரை எனக்கு மொபைல் கொடுக்கிற, ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுக்கிற நோட்டிபிகேஷன் வேண்டாம், நீர் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். என் கண்கள் காக்கப்படணும். நான் தனியா இருக்கிறதுனால, என்னை கேட்க யாரும் இல்லாததுனால, என் கையில இருக்கிற மொபைலே இப்ப இந்தியாவில் இருக்கிறதுல ஒரு ஹையஸ்ட் மொபைல். அவ்வளவு நல்ல மொபைல் இருக்கிறதுனால நிறைய யூஸ் பண்ற நேமே வரக்கூடாது. அதை எந்த அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ண உதவி செய்யும், எந்த அளவுக்கு அதை நான் ஓரங்கட்டணுமோ ஓரங்கட்ட உதவி செய்யும். அந்த சிந்தை, அந்த பாரம் வந்து விட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் இப்படி பண்ணுங்க, பாஸ்டர் இப்படி செய்யுங்கன்னு யாருமே எனக்கு சொல்லல. என் மனசாட்சியில கர்த்தர் பேசினா அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுத்து எனக்கு நானே தடை உத்தரவை போட்டு எனக்கு நானே நேரத்தை குறைச்சி இப்ப அதிகமா துதிக்கிறதுல உட்கார்ந்துச்சு, ஸ்தோத்திர மண்டதுல உட்கார்ந்துச்சு. மொபைலை எடுத்தாலே மனசு சொல்லுது, சீக்கிரவை. மொபைல் எடுத்தாலே சொல்லுது, அதுல போய் நோண்டிட்டு இருக்காதே. இப்ப அப்படி குத்துது. அந்த குத்த ஆரம்பிச்ச உடனே சீக்கிரமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண, கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே, கர்த்தருக்கு மகிமை, ஆவியானவரே நன்றின்னு சொல்லி அதிகமா துதிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முந்தின வாரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த போது ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தினது கிட்டத்தட்ட 14 மணி நேரம். அடுத்த வாரம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்க்கும்போது, நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது அது அப்படியே குறைஞ்சி 9 மணி நேரம் ஆச்சு. அதுக்கடுத்து 3ஆம் வாரம் பார்த்தாக்கா ஒரு வாரம் முழுக்க நான் மொபைல் போனை யூஸ் பண்ணதே கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 17 மணி நேரத்திலிருந்து எவ்வளவு வேகமா குறைஞ்சி வெறும் 4.5 மணி நேரத்துல வந்திருக்கு பாருங்க. இந்த 4.5 மணி நேரத்துல நான் இருட்டோட ஜெபம் தினம் 2 மணி நேரம் இருக்கிறேன், 2.5 மணி நேரம். மத்தியானத்துல ஒரு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் இதுல இருக்கிறேன். நைட்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இதுல இருக்கிறேன். இப்படி இதெல்லாம் சேர்த்தாலே நான் ஊழியத்துக்கு மட்டும்தான் மொபைலை பயன்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா, உங்க கண்கள் காக்க கடவது, கண்களை காத்து கொள்ளுங்க. நீங்க வயசானவங்களா இருக்கலாம், இளம் வயதா இருக்கலாம். நம்முடைய கண்கள் லோத்துவின் கண்களை போல ஆராய்ச்சி பண்ணுகிற சக்தியின் கண்களா இருக்கணும். நம்முடைய கண்கள் ஆபிரகாமின் கண்களை போல தூரமானதை பார்க்கக்கூடிய கண்களா இருக்கணும். நம்முடைய கண்கள் ஞானிகளின் கண்களை போல குருட்டாட்டம் பிடித்த கண்களா இருக்கக்கூடாது.
குருடான கண்களா இருக்க கூடாது. பேருக்கு ஞானியா இருந்துட்டு கண்ணு குருடாயிட்டா என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நல்லவே. இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் குருடருடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. ஓ, நீதிமான்களாய் இருந்து தங்கள் ஆவியை கெடுத்தவருடைய ஆவியெல்லாம் உயிர் அடைவதாக. ஓ, தேவனுடைய சமூகத்திலே கண்ணீருக்கு இந்த கண்களை கொடுக்காமல் காட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிற கண் பார்வைகள் இன்றோடு மாறுவதாக. ஓ, லேப்டாப்புக்கு, கம்ப்யூட்டருக்கு, மொபைல் போனுக்கு, ஸ்கிரீனுக்கு, பல இதுக்கு நேரத்தை செலவழிக்கிற அது எல்லாம் முழுவதுமாய் மாறுவதாக. ஓ, கர்த்தர் நல்லவே. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் மொபைல நான் யூஸ் பண்ணி இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க நேரம் மாறுவதாக. ஓ, 2 மொபைலு 3 மொபைலு நிறைய காரியத்தை வச்சுட்டு பெருமைக்காக பயன்படுத்தாதீங்க. உங்க கண்கள் காக்க கடவது என்று அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. உன் கண்களை காத்துக்கொள். இன்றைக்கு இப்படியாய் நீங்கள் காத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு நாள் இந்த கண்ணை வைத்து தேவன் நியாயம் விசாரிப்பா. அன்றைக்கு ஓ, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதை போல நம்முடைய கண்கள் பிடுங்கப்பட்டு விடக் கூடாது. அப்படியானால் இந்த நாட்களில் நம்முடைய கண்கள் கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட வேண்டும். உலகத்தின் சூத்திரம் அறிவியல் இன்ஸ்ட்ருமெண்டினாலே சூத்திரம் பாதிக்கப்படக்கூடாது. எலக்ட்ரிக்கல் பொருட்களால் பாதிக்கப்படக்கூடாது. எலக்ட்ரானிக்கல் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது. நம்முடைய கண்கள் ஒன்று வேதத்தை பார்க்க வேண்டும், 2வது தேவனை பார்க்க வேண்டும், 3வது ஜெபத்தில் இருக்க வேண்டும், 4வது கண்ணீர் சிந்த வேண்டும். எதுவுமே இல்லையா? எல்லா மொபைலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பராக் பார்த்து அமைதியா கண்ணை திறந்து உட்கார்ந்து பாருங்க. உங்க மூளை வேலை செய்யும், உங்க மனசாட்சி பேசும், உங்க இருதயம் பேசும், புதிய சிந்தனை வரும், நல்ல எண்ணங்கள் வரும், அடுத்த திட்டமிடுதல் வரும், அடுத்த செயல்பாடு வரும். நீங்க புதுசா ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிப்பீர்கள். முதலாவது கண்களை திறந்து அமைதியாய் உட்காருங்கள். அது ரொம்ப நல்லது. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, உன் கண்களை காத்துக்கொள். இது எல்லாருக்கும் விடப்படுகிற ஒரு சவால். இது எல்லாருக்கும் சொல்லப்படுகிறதான ஒரு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பை நீங்க புறக்கணித்து விடக்கூடாது. நீங்க எச்சரிப்பா எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். நீங்க எச்சரிப்பா எடுக்காம அவர் ஏதோ போல் சொல்றாரு நீங்க போயிட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா போதிக்க வேண்டியது, பிரசங்கிக்க வேண்டியது, சத்தியத்தை சொல்ல வேண்டியது மட்டும்தான் என் வேலை. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கறதும் இல்லாட்டி என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு ஐ டெஸ்ட் பாக்குறது என் வேலை கிடையவே கிடையாது. என்னுடைய வேலை எக்காலத்தை ஊத வேண்டியது. பாளையத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி, இல்ல கூடாரத்துலதான் இருப்பேன்னா அது என்னமும் நடக்கட்டும். அப்ப பைபிள் சொல்லிச்சு, கண்களை காத்துக்கொள், கண்களை காத்துக்கொள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கட்டும். இந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றி. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறபடி உன் கண்களை காத்துக்கொள் என்கிற காரியத்தில் எவ்வளவு நுணுக்கமானவைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்தீர். அறிவியல் பூர்வமானவைகளை கற்றுக் கொடுத்தீர். உலகம் முழுவதும் வந்திருக்கிறதான பலவிதமான கண்ணாடிகளை குறித்தும் அதோட சக்திகள் செயல்பாடுகளை குறித்தும் அறிவுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் சொன்னீர் ஆண்டவரே. எல்லாவற்றை விட லோத்துவின் கண்கள் சக்தி நிறைந்த கண்களாக, நல்ல ஒரு ஆராய்ச்சியின் கண்களாய் இருந்தது என்பதை சொன்னீரே. அதை போல எங்க கண்கள் நல்ல சக்தி உள்ளதும் ஆராய்ச்சியின் கண்களுமாய் மாறுவதாக. ஆபிரகாமுடைய கண்கள் தூரத்தில் இருக்கிறதை பார்க்கிறதும்
தூரத்தில் இருக்கும்போதே அளவிடுகிறதுமான அந்த நுணுக்கத்தின் கண்களாய் இருந்ததை போல என் அன்பு தேவஜனமுடைய கண்கள் ஆபிரகாமின் கண்களைப் போல நுணுக்கமானவைகளை ஆராய்கிற கண்களாய் மாறுவதாக. ரொம்ப முக்கியமாய் ஞானிகள் கண்கள் குருட்டாட்டம் பிடித்ததை போல குருட்டு கண்கள் என் ஜனங்களுக்கு தேவை இல்லை ஆண்டவரே. ஏன் குருடானது, எதற்காக குருடாகிறது என்பதை கர்த்தர் கண்டனம் பண்ணி பேசினீரே. ஓ, தேவையில்லாதது நேரத்தை செலவிடக் கூடாது என்று சொன்னீரே. இனி உடைய பிள்ளைகள் பயப்படட்டும், இனி உடைய பிள்ளைகள் நடுங்கட்டும், இனி உடைய பிள்ளைகள் மொபைலுக்கும் தேவையில்லாததுக்கு இடம் கொடுக்காதபடி தேவன் தடை செய்வீராக. மனசாட்சி பேசுவதாக, ஆவி உணர்த்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் இனி இவர்கள் கண்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற கண்களாய் மாறுவதாக. இனி இவர்கள் கண்கள் வேதத்தை வாசிக்கிற கண்களாய் மாறுவதாக. பொறுப்படுத்திக் கொள்ளும், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு 5 நித்திரை தாரும். நாளைக்கு இருட்டோட ஜபத்திலும் தொடர் கூட்டங்கள் கலந்து உடைய நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யோ, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.